ஹாய், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் ரீக்ரோத்துக்கான டயட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹேர் ரீக்ரோத்தாக இருக்கட்டும், இல்லை ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணணுமா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த 5 விஷயம் கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபுட்டில் வந்துட்டு கண்டிப்பாக டெய்லியுமே ஒரு ப்ரோட்டீன் மீல் வந்து இருக்கணும். அடுத்து நட்ஸ் இல்லைனா சீட்ஸ் டெய்லியுமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா, ப்ராப்பரான தூக்கம் வந்து இருக்கணும். நான் வந்து இந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் எனக்கு தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்தில் 3 நாள் கன்ஃபார்மாக கீரை வகைகள் எடுத்துக்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக அதிகமாக ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 5th விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ என்னென்ன டயட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா, நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து என்னென்ன ட்ரிங்க்ஸ் மாதிரி என்னென்ன எடுத்துக்கலாம், ஸ்நாக் மாதிரி என்னென்ன எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ என்னென்ன ட்ரிங்க்ஸ் எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமாக பழைய சாதம் ஊற வச்ச தண்ணி. மொதல் நாள் நைட்டே வந்துட்டு பழைய சாதத்தை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த தண்ணியை டெய்லியுமே எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட கட் பாக்டீரியா வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வந்து நியூட்ரிஷனல் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக இல்லாதனால முடி கொட்டுதோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெல்லிக்காய் ஜூஸ். ஸோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 லீஃப் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி போட்டுட்டு எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஜூஸாக வந்து குடிச்சிட்டு வாங்க. இது வந்து டெய்லியுமே கூட எடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பட்டை இருக்குல்ல, ஸோ பட்டை வந்துட்டு நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் நம்ம குடிக்கிறோம்ல, அது வந்து டெய்லியுமே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க் இந்த 4யுமே வந்துட்டு டெய்லியுமே ரொட்டேஷன் வைஸ் ஒன்று டெய்லியுமே வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக் மாதிரி என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சை பயிறு வந்துட்டு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து டிஹெச்டி அப்படின்ற ஹார்மோன் தான் வந்து ரீசன் பார்த்தோம். ஸோ நேச்சுரல் ஃபுட் ஐட்டம்ஸில் இந்த டிஹெச்டி ஹார்மோனை பிளாக் பண்ணுற ஃபுட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆல்மண்ட், அதுக்கப்புறம் வந்து வால்நட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி 5 to 10 பாதாம், அதுக்கப்புறம் வால்நட் இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நேச்சுரலாகவே அந்த ஹார்மோனை வந்து பிளாக் பண்ணுற ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபிஷ் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வந்து டெய்லியுமே 1 வித் மஞ்சள் கருவோடு சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக கீரையை வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆரஞ்சு எடுத்துக்கலாம், பம்கின் எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து மஸ்க் மெலன், இதெல்லாம் வந்து அதிகமாக ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான டயட் பிளானை வந்து டெய்லியுமே ஃபுட்டில் நான் சொன்ன மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஸ்நாக் ஐட்டம், நிறைய ட்ரிங்க்ஸ், நிறைய ஃபுட் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொட்டேஷனில் டெய்லியுமே ஒன்று இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டயட் பிளான் கூட சேர்ந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன காரணத்தினால உங்களுக்கு ஹேர் ஃபால் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த காரணத்தையே ட்ரீட் பண்ணும்போது உங்களோட ஹேர் ஃபாலும் குறையும், உங்களோட ஹேர் க்ரோத்தும் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இருக்குது, நான் வந்து என்ன மாதிரி டயட் ஹேர் ஃபாலுக்கு ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டு டயட் பிளான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது டயட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.